Hello students, welcome back to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th மேத்ஸ்ல சாப்டர் 5ல இருக்க ஃபார்முலாஸ் மட்டும் இந்த வீடியோல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சாப்டர் 5 எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு லென்த் வீடியோ வரும். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்னையோட வீடியோக்குள்ள போலாம். சாப்டர் 5ல நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. அத நம்ம அதனால தான் இன்னைக்கு தனியா ஒரு வீடியோ போட்டுட்டு சாப்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றது தனியா ஒரு வீடியோ போட போறோம். ஓகேவா? ஈக்குவேஷன் ஆஃப் எ சர்க்கிள் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், அதாவது சர்க்கிள் ஆரிஜின்ல இருக்கும் போது அதோட ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அதுவே ஹெச் கமா கேல இருந்தா எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். புரியுதா அந்த ரெண்டு ஃபார்முலா? நெக்ஸ்ட் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்முலா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா எக்ஸசைஸ்ல ஒரு சர்க்கிள் சம் இருக்கும், அதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எ சர்க்கிள், அதாவது சென்டர் வேணும்னா அதோட ஃபார்முலா மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப். அதுவே ரேடியஸ் வேணும்னா ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. புரியுதா? நெக்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட கொடுத்துட்டு அதோட டயாமீட்டர் கேட்டாங்கன்னா அதோட ஃபார்முலா x minus x1 x minus x2 plus y minus y1 into y minus y2 equal to 0. Next, distance of 2 points, ஒரு ரெண்டு பாயிண்ட கொடுத்துட்டு அதோட டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா d equal to root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. Condition of a line, ஒரு லைனோட கண்டிஷன் y equal to mx plus c. Tangent to the circle ஓட ஃபார்முலா x square plus y square equal to a square. அதுவே நம்ம c ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா c square equal to a square 1 plus m square. இதுவே சப்போஸ் c மட்டும் வேணும்னா root of a square 1 plus m square. புரியுதா? நெக்ஸ்ட் equation of a tangent to the circle, x into x1 plus y into y1 plus g x plus 1 plus f of y plus y1 plus c equal to 0. next நம்ம இங்க ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம்ல, அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் a circle x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0. அது வேல்யூ நீங்க சிம்பிளை பண்ணும்போது 0 விட லெஸ் தெனா வந்தா அவுட் சைட், ஈக்குவல் டு 0 வந்தா ஆன் த சர்க்கிள், அதுவே கிரேட்டரா வந்தா இன்சைட் த சர்க்கிள். நெக்ஸ்ட் பாரபோலா பொறுத்த வரைக்கும் ஓபன் அப்வர்ட், ஓபன் டவுன்வர்ட், ஓபன் ரைட்வர்ட், லெஃப்ட்வர்ட், மொத்தம் 4 இருக்கு. அதே எப்படி ஈஸியா நமக்கு ஃபார்முலா எந்த டயக்ராம் வந்தா எப்படி போடலாம்னு நான் சொல்றேன். சப்போஸ் இங்க பாருங்க, இது ஆரிஜின்ல இருக்கு, 0,0ல இருக்க ஃபார்முலா தான் இங்க இருக்கு. அதுவே h கமா kனா நம்ம இங்க அதுவே ஆல்டர் பண்ணி எழுதிக்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் அதாவது 2x y டச் ஆயிருந்தா இங்க பாருங்க, இங்கேயும் y இங்கேயும் y வா, அந்த மாதிரி 2 y டச் ஆயிருந்தா இது ரெண்டுமே பிளஸ், இது பிளஸ் இது மைனஸ் வரும். புரியுதா? 2 y டச் ஆயிருந்தா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. அதுவே ஆப்போசிட், இது ஓபன் ரைட்வர்ட் பாரபோலா. அதுவே இந்த சைடு இருந்தா இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். புரியுதா? அதனாலதான் இங்க ஒரு மைனஸ் வரும். y ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ax. இது ஓபன் லெஃப்ட்வர்ட் பாரபோலா. தென் இங்க பாருங்க, அப்வர்ட்ல இருக்கு 2x, இங்கேயும் x இங்கேயும் x. அப்படின்னா என்னது? x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. அதே மாதிரி இங்க பாருங்க, கீழே வருது, இதுவும் x இதுவும் x, மைனஸ் மைனஸ். அதனால x ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ay. இது டவுன்வர்ட் பாரபோலா. இதோட ஆக்சிஸ பொறுத்த வரைக்கும் x ஆக்சிஸ்ல இருக்கு, இதோட ஆக்சிஸ் x ஆக்சிஸ்ல இருக்கு, இதோட ஆக்சிஸ் y ஆக்சிஸ். தென் இதோட வெர்டெக்ஸ் காமன் தான் எல்லாமே, ஏன்னா நம்ம எடுத்திருக்கிறது ஆரிஜின்ல இருக்கும்னு பாக்குறோம். அதனால 0,0னா இதோட வெர்டெக்ஸ் ஃபுல்லாவே 0,0வா தான் இருக்கு. புரியுதா? ஃபோக்கை ரைட் வேர்டுக்கு a,0, லெஃப்ட் வேர்டுக்கு மைனஸ் a,0, அப்வேர்டுக்கு 0,a, டவுன்வேர்டுக்கு 0,-a. அதாவது லாக்டஸ் ரெக்டம் ரைட் வேர்டுக்கு x ஈக்குவல் டு a, லெஃப்ட் வேர்டுக்கு x ஈக்குவல் டு -a, அப்வேர்டுக்கு y ஈக்குவல் டு a, டவுன்வேர்டுக்கு y ஈக்குவல் டு -a. டைரக்ட்ரிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் வேர்டுக்கு x ஈக்குவல் டு -a, லெஃப்ட் வேர்டுக்கு x ஈக்குவல் டு a, அப்வேர்டுக்கு y ஈக்குவல் டு -a,
டவுன்வர்டுக்கு y equal to a. லென்த் ஆஃப் லாக்ரேஞ்ச் தேற்றம் நாலுத்துக்குமே காமன் தான் 4a. நெக்ஸ்ட் எலிப்ஸ். எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெத்தட் இருக்கு. அதாவது x ஸ்கொயர் டிவைட் பை a ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் டிவைட் பை b ஸ்கொயர் equal to 1 or x square divided by b square plus y square divided by a square equal to 1. Suppose a ஓட வேல்யூ 25 ல இருக்கு, b ஓட வேல்யூ 16 னா இங்க 25 இங்க 16 இருந்தா ஓகே. அதுவே இங்க 25 இங்க 16 இருந்தா இதுதான் நம்ம a ன்னு எடுத்துக்கிறோம். புரியுதா? கிராஃப் எப்படி இருக்கும்னு இருக்கு. அதோட ஆக்சிஸ் பாருங்க, x ஆக்சிஸ் y ஆக்சிஸ். இதோட சென்டர் 0,0 ஏன்னா நம்ம எடுத்துக்கிறது ஆரிஜின்ல இருக்கும்போது. வெர்டெக்ஸ் வந்து பிளஸ் ஆர் மைனஸ், ஏன்னா ஒன்னு பிளஸ்லயும் இருக்க வாய்ப்பு இருக்கு மைனஸ்லயும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால பிளஸ் ஆர் மைனஸ் a,0 அதுக்கு 0, பிளஸ் ஆர் மைனஸ் a. ஃபோக்கை வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ae,0 அந்த சைட் 0, பிளஸ் ஆர் மைனஸ் ae. லென்த் ஆஃப் லாக்ரேஞ்ச் ரெக்டம் வந்து x equal to பிளஸ் ஆர் மைனஸ் ae. அது y ஆக்சிஸ்ல இருக்கும் போது y equal to பிளஸ் ஆர் மைனஸ் ae. டைரக்ட்ரிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் x ஆக்சிஸ்க்கு x equal to பிளஸ் ஆர் மைனஸ் a by e, y ஆக்சிஸ்க்கு y equal to பிளஸ் ஆர் மைனஸ் a by e. இப்போ எக்ஸசிட்டி கேக்குறாங்கன்னா அதோட ஃபார்முலா வந்து equal to root of 1 minus b square by a square. ஓகேவா? இங்க பாருங்க, இப்போ ஸ்கொயர் எடுப்பாங்க. e ஸ்கொயர் equal to 1 minus b square by a square. எல்சிஎம் எடுங்க, a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் by a ஸ்கொயர். இங்க e ஸ்கொயர் வருமா? புரியுதா? தென் இது இங்க வந்துரும். அதனால a ஸ்கொயர் e ஸ்கொயர் equal to a ஸ்கொயர் minus b ஸ்கொயர். b ஸ்கொயர் தான் வேணும், அதனால இந்த சைடு எடுத்து வந்துருங்க. a ஸ்கொயர் minus a ஸ்கொயர் e ஸ்கொயர், இங்க b ஸ்கொயர் இருக்கும். இதுல இருந்து a ஸ்கொயரை காமனா எடுத்தா 1 மைனஸ் e ஸ்கொயரா, இங்க b ஸ்கொயர் வரும். புரியுதா? அதை வச்சுதான் நம்ம b ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிப்போம். புரியுதா? வெறும் e மட்டும்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் b ஸ்கொயர் பை a ஸ்கொயர். அதுவே b யோட வேல்யூ வேணும்னா b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் 1 மைனஸ் e ஸ்கொயர். லென்த் ஆஃப் லாக்ரேஞ்ச் ரெக்டம் ரெண்டுமே x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் எது இருந்தாலும் 2b ஸ்கொயர் பை a. இதோட மேஜர் ஆக்சிஸ் x ஆக்சிஸ், இதோட மேஜர் ஆக்சிஸ் y ஆக்சிஸ். ஏன்னா இது x ல டிபெண்ட் ஆகி வருது, இது வந்து y ய டிபெண்ட் ஆகி வருது. புரியுதா? இதோட மைனர் ஆக்சிஸ், அதாவது x இல்லாம என்னது y. அதே மாதிரி இதுக்கு பாருங்க, y இல்லாம a. லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் 2b, அதுவே லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் 2a. length of semi major axis A, length of semi minor axis B. புரியுதா? நெக்ஸ்ட் ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலா பொறுத்த வரைக்கும் x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஆர் y ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஒன்னு இப்படி, அதாவது x ஆக்சிஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஆர் எல்ஸ் y ஆக்சிஸ டிபெண்ட் பண்ணி இருக்கும். புரியுதா? அதோட கிராஃப் இங்க இருக்கு. இது எந்த ஆக்சிஸ்? x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். சென்டர் 0,0. வெர்டெக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் a,0. இது வந்து 0, பிளஸ் ஆர் மைனஸ் a. ஃபோக்கை வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ae,0. அது வந்து 0, பிளஸ் ஆர் மைனஸ் ae. ஏன்னா y ல தான் இது வருது, அதனால நம்ம பேக்ல போடுறோம். x ஆக்சிஸ் வந்து 0, ஏன்னா ஆரிஜின். லாக்ரேஞ்ச் ரெக்டம் x equal to plus or minus ae, அது வந்து லாக்ரேஞ்ச் ரெக்டம் y equal to plus or minus ae. டைரக்ட்ரிஸ்டிக்ஸ் x equal to plus or minus a by e, y equal to plus or minus a by e. எக்ஸிசிட்டி e equal to root of, நம்ம இங்க என்ன பார்த்தோம்? root of 1 minus b square by a square பார்த்தது எலிப்ஸ்க்கு. ஹைப்பர்போலாக்கு 1 plus b square by a square வரும். புரியுதா? அதே மாதிரி தான் b square எப்படி கண்டுபிடிக்கணும்னு போட்டிருக்கேன். இதுக்கு b ஸ்கொயர் வந்து b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் 1 மைனஸ் b ஸ்கொயர். இங்க பாருங்க, அதேதான். புரியுதா? லென்த் ஆஃப் லாக்ரேஞ்ச் ரெக்டம் 2b ஸ்கொயர் பை a, y ஆக்சிஸ்ல வந்து 2b ஸ்கொயர் பை a. டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ், கான்ஜுகேட் ஆக்சிஸ் இதுக்கு y ஆக்சிஸ், இங்க x ஆக்சிஸ். லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் 2a, லென்த் ஆஃப் கான்ஜுகேட் ஆக்சிஸ் 2b. ஓகேவா?
நம்ம இந்த வீடியோல 12th மேக்ஸ்ல சாப்டர் 5ல இருக்க ஃபார்முலாஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். இதுல நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு, நீங்க கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இத பத்தி ஏதாவது ஃபார்முலா ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.